தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம் தமிழ் இனத்தை சேர்ந்த தமிழர்களை 2025 ஆண்டிலையும் கூட இராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்கு சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதே போல இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள ராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள ராணுவம் அடிச்சு கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார். இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்தும் ராணுவ கடுப்பிடிக்குள்ளே ராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்ற விடயமாக இருக்கும். இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது. இனி ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் ஒரு ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும். ஜனாதிபதியை அண்மையிலே பாராளுமன்றத்தில் வந்து சொல்றார், நான் பொய் சொல்வதாக இருந்தால் பாராளுமன்றத்திலே சொல்லுவேன், உண்மை சொல்றது என்று சொல்லி சொன்னால் நான் சிஐடியிலே விசாரணை செய்வேன் என்று. இனி ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது. அவர் சிஐடியிலே போய் தான் தமிழ் மக்களுக்கான விஷயங்களை சொல்லுவேன் என்றால் அவரே சொல்றார், பாராளுமன்றத்தை சொல்றது நான் சொல்றேன் என்றால் பொய்யை தான் சொல்லுவேன் என்று. இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு மழை இல்லாத ஒரு விடயம்.